நாகை மாவட்டம் பூம்புகார் மீனவ கிராம மக்களின் ஒற்றுமையால் தனியார் பள்ளிக்கு இணையாக சர்வதேச தரத்துடன் மாற்றியமைக்கப்பட்ட அரசு நடுநிலைப்பள்ளி யோகா, கராத்தே, ஸ்மார்ட் வகுப்புகளுடன் புத்துயிர் பெற்ற பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தனது வீட்டு குழந்தைகள் நுனிநாக்கில் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று தனியார் பள்ளிகளை தேடி ஓடிய பெற்றோர்களின் பார்வை இப்போது அரசு பள்ளிகளின் பக்கம் திரும்ப தொடங்கியுள்ளது. இதனால் அரசு பள்ளிகளின் மவுசு அதிகரித்துள்ளது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் செயல்படும் தமிழக அரசு நல்ல தரமான கல்வியை வழங்கவும் மாணவ மாணவியர்களுக்கு காலணி, புத்தகப்பை, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட 32 விதமான வசதிகளையும் அரசு உதவிகளையும் வழங்குகிறது. நல்ல கல்வி தரத்துடன் அரசு பள்ளிகள் ஜொலித்து வருவதால் தனியார் பள்ளிகள் மீது பெற்றோருக்கு இருந்த மோகம் குறைந்து இப்போது அரசு பள்ளிகள் மீது கவனம் திரும்பி இருக்கிறது. அதற்கு உதாரணமாக திகழ்கிறது காவேரி பூம்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப்பள்ளி. நாகை மாவட்டம் பூம்புகாரில் உள்ள காவேரி பூம்பட்டினத்தில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளி 1949ஆம் ஆண்டு துவக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இந்த பள்ளியை நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தினார். இதனால் இந்த பகுதியைச் சார்ந்த மீனவ மக்களின் குழந்தைகள் இங்கு 8ஆம் வகுப்பு வரையில் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளியில் இடைப்பட்ட காலத்தில் மாணவர்களின் சேர்க்கை விகிதம் வெகுவாக குறைய தொடங்கிய போது பூம்புகார் மீனவ கிராம பஞ்சாயத்தார்கள் சார்பில் கல்விக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அரசின் திட்டங்களோடு மட்டுமல்லாமல் நாமும் நமது பள்ளிக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று அந்த குழுவும் பொதுமக்களும் முடிவெடுத்தனர். தங்கள் ஊரில் உள்ள நடுநிலைப் பள்ளியை முன்னேற வைப்பதற்கு என்ன வழி என்று ஆராய்ந்தனர். இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் என்பது ஒரு சில பள்ளிகளில் மட்டும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீச்சாங்குப்பம் என்ற பள்ளியில் நடைபெற்றது. இப்போது முதல் முறையாக நமது சீர்காழி ஒன்றியத்தில் அரசு பள்ளியான எங்கள் பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்காக சுற்றுச்சுவர் ஒரு அடியை உயர்த்தி கொடுத்திருக்கிறார்கள். குடிநீர் வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஊரின் சார்பாக வாகனம் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்களின் எண்ணிக்கை 88 இருந்தது. இவ்வூர் ஒத்துழைப்பால் எல்லோருடைய முயற்சியால் 57 மாணவர்கள் அதிகமாக சேர்த்து 88 என்பதை 145 மாணவர்களாக உருவாக்கியிருக்கிறோம் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் எங்கள் கிராமத்தின் சார்பாக மக்கள் ஆதரவோடு நாங்கள் இந்த பள்ளியை மேம்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு ஸ்மார்ட் சிஸ்டம் கல்வியும் அடுத்தபடியாக கராத்தே, யோகா செயல்களில் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மாணவர்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு கொண்டு விடுவதற்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக பேன் வசதி செய்து கொடுத்துள்ளோம். கூடுதல் ஆசிரியர்களின் ஆங்கில வழி, தமிழ் வழி இரண்டுமே கிராமத்தின் நிதி உதவியோடு நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு வேண்டிய கழிப்பிட வசதி, தண்ணீர் வசதி அனைத்தும் எங்கள் சார்பாகவே நாங்கள் செய்து கொடுத்துள்ளோம். மாணவர்களும் படித்து உயர வேண்டும் என்ற நோக்கோடு இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்போது தனியார் பள்ளிகளுக்கு நிகராக யோகா, கராத்தே உள்ளிட்ட சிறப்பு வகுப்புகள், ஆங்கில பயிற்சி, கணினி மூலம் வழங்கப்படும் ஸ்மார்ட் வகுப்புகள், சுத்தமான கழிவறை, பள்ளி குழந்தைகளை அழைத்து வர வாகன வசதி என்று பள்ளி கிராம பொது நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயமாக மாற்றியமைக்கப்பட்டது. தங்களது பகுதியிலுள்ள பள்ளிக்காக பொதுமக்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக பள்ளியின் மாணவர் எண்ணிக்கை இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்தது. அதாவது 150 மாணவர்கள் புதியதாக பள்ளியில் சேர்ந்தனர். தற்போது மாணவர்கள் தினசரி யோகா பயிற்சி செய்து வருகிறார்கள். பெண்கள் தற்காப்பு கலையான கராத்தை கற்றுக்கொள்கிறார்கள். சக மாணவர்கள் பேசிக்கொள்வது கூட ஆங்கிலத்தில்தான். இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் சுத்தமான கழிவறை இருக்குது, சுத்தமான குடிநீர் வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில பயிற்சிகள் வேறு சொல்லித்தராங்க. அது கராத்தே பயிற்சி, யோகா பயிற்சி, அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷு, அதுக்கப்புறமா ஸ்மார்ட் கிளாஸ். இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஸ்கூல் இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே எங்களுக்கு நல்லா வகுப்பு எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கேன். நான் இந்த பள்ளியில் படிக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். இதில் ஸ்மார்ட் கிளாஸ்ன்றது ஸ்கூல் மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வாக்கியமாக பேசுகிறத விட இந்த திரைப்படம் மூலமாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அதிசயமானது. மனசில் பதிய வைக்கிற இந்த திரைப்படம் மூலமாக பார்த்து இந்த ஸ்மார்ட் கிளாஸ்ன்றது ரொம்ப அற்புதம்தான். நான் இதிலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்.
பொதுமக்கள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற மொழிக்கேற்ப கிராம மக்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைக்கும் மற்ற பள்ளிகளுக்கும் சிறந்த உதாரணமாக காவேரி பூம்பட்டினத்தில் செயல்பட்டு வரும் அரசு நடுநிலைப்பள்ளி விளங்குகிறது என்றால் அது மிகையல்ல. பூம்புகாரில் இந்த பள்ளி அமைந்துள்ளது. மீனவ மக்களுக்காக 1949ஆம் ஆண்டு இந்த நடுநிலைப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கும் பொழுது துவக்கப்பள்ளியாக இருந்தது. 2004ஆம் ஆண்டு நடுநிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. தற்பொழுது இந்த பள்ளியில் 145 மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இவர்களில் ஆண்கள் 98 பேரும் பெண்கள் 47 பேரும் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் ஆனது கடந்த ஆண்டு வெறும் 3 மாணவர்கள் மட்டுமே உயர்நிலைப் பள்ளியில் பயின்று வந்தனர். உயர்நிலை கல்விக்காக சேர்ந்தனர். தங்கள் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி தங்கள் ஊர் பள்ளி நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக சுற்றுச்சுவர் அமைத்து பள்ளி மேம்பாட்டிற்காக ஸ்மார்ட் கிளாஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளியை மறுசீரமைத்தனர். பள்ளி 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கும் சிறு குழந்தைகள் சென்றுவிட வேன் ஏற்பாடு செய்தனர். அது மட்டுமின்றி கராத்தே, யோகா உள்ளிட்ட பல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் இந்த பள்ளியில் பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக இந்த பள்ளியில் தற்பொழுது இந்த ஆண்டு 57 மாணவர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். இதன் காரணமாக இந்த பள்ளி புத்துணர்ச்சி பெற்றுள்ளது. தங்கள் பள்ளி அரசு பள்ளி தரம் உயர்த்துவதற்கு ஊர் மக்களும் ஒன்று சேர்ந்து அரசை மட்டுமே நம்பி இருக்காமல் தாங்களும் தங்களாலான முயற்சியை செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் ஊராட்சி நடுநிலைப்பள்ளி ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றது. மேலும் 8ஆம் வகுப்பு வரை படித்த மாணவ மாணவிகளுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் 4000 ரூபாய் ஊக்கத்தொகையும் அளிக்கப்பட்டு வருகின்றது. எந்த திட்டங்களாக இருந்தாலும் போர் பொதுமக்கள் சேர்ந்து அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் பொதுமக்கள் மிகுந்த உதாரணமாக திகழ்கின்றனர். ஜெயா செய்திகளுக்காக பூம்புகாரிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஜோதீஸ்வரனுடன் சுந்தரமூர்த்தி.